குல்மார்க் லைஃப்பில் கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம். இப்படி ஒரு சன்ரைஸை என் லைஃப்லேயே நான் விட்னஸ் பண்ணதில்லை. குல்மார்க்லேயே இது ஒரு அழகான ஒரு வியூ. அண்ட் இந்த வியூவை பார்க்குறதுக்கு நமக்கு காரணமாக இருந்தது நம்ம ஸ்டே பண்ணியிருந்த அந்த ஹோட்டல். இந்த ரூம்லேருந்து நமக்கு பார்க்க கிடைச்ச இந்த வியூ வாஸ் வர்த் இட். அண்ட் இங்கே நம்ம செய்கிறதுக்குன்னு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸ்கீயிங், ஸ்லெட்ஜ் ரைட், டாங்கி ரைட், அதோடு கூட ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னா கண்டோலாவில் இருக்கிற கேபிள் கார் ரைடு. இப்போது அந்த கேபிள் கார் ரைடுக்கு நான் கிளம்பிட்டு இருக்கேன். இந்த கண்டோலாவில் இருக்கிற கேபிள் காருடைய ஒரு முக்கிய அம்சத்தை சொல்லணும் அப்படின்னா, இதுதான் உலகத்திலேயே மிக உயரமான இடத்துல இருக்கக்கூடிய கேபிள் கார் ரைட்ஸ். இப்போது இந்த ஜேர்னியை குறித்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ காலையில் மணி 9 ஆயிடுச்சு. குல்மார்க் சஹாரா ஹோட்டல்லேருந்து இப்போது செக் அவுட் பண்ணிட்டேன். இங்கேருந்து கண்டோலா ஒரு 20 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. நேரத்தில் இங்கே டூரிஸ்டோடைய எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த இடம் பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்குது. வெளியில் வர ஒவ்வொரு தடவையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வர வேண்டியதாக இருக்குது. இப்போவும் வலிக்கிருச்சு. எம்மா எம்மா அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல இருக்க. வெளியில் வந்தேன், அதெல்லாம் காட்ட முடியாது. ஸோ இப்போ நான் சொல்ல, ஐயோ செம்மையாக வலிக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்பில் வாஷ்ரூம் இருக்குது. அங்கே விளையாடுறவங்க, ப்ளே பண்ணுறவங்க எல்லாருக்கும் இங்கே எதிர்த்தாப்பில் இங்கே ஒரு வாஷ்ரூமும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டன்மார்க்லேருந்து காலையில் கிளம்பி இந்த வேலைக்காக வராங்கல்ல, அவங்க எல்லாம் வந்துட்டுருக்காங்க. அதோட டூரிஸ்ட்ஸும் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. வெதர் வந்து இப்போது மைனஸ் தான். ஐ திங்க் -6, -5 or -4 இந்த ரேஞ்சில் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா வண்டியே இங்கே காலையில் உள்ளே போகுது. ஸோ நம்ம விளையாண்ட இந்த இடம் இங்கேருந்து இப்போ இந்த குண்டாலா வரைக்கும் நம்ம நடந்து போகணும். கண்டோலா வரும் பொழுது மிச்ச ஆக்டிவிட்டீஸ் செய்யலைனாலும் பரவாயில்ல, இந்த கேபிள் கார் ரைடை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அதோடு கூட இந்த ஏரியாவில் ஒரு வாக், ஸோ ரெஃப்ரெஷிங் அண்ட் டிலைட்ஃபுல். ஓ ஆல்ரைட். ஸோ அப்படியே அந்த மிஸ்ட் வந்து இடையில சூழ்ந்துருக்கு. செம்ம குளிர். காலையில் நல்ல வார்ம் வாட்டர் இருந்துச்சு. ஸோ கெய்சர் வந்து எப்போதுமே வந்து ஹாட்டாக தான் இருக்குது. அந்த வார்ம் வாட்டரில் நல்ல ஒரு பாத் எடுத்துகிட்டு, அதனாலயே வந்து இப்போது அந்த என்ன சொல்கிறது, பாடி அந்த டெம்பரேச்சருக்கு அடாப்ட் ஆகிருந்ததில்ல. இப்போது அந்த சில்னஸ் வந்து பயங்கரமாக தெரியுது வெளியில் வந்தோன்னா. ஏன்னா நேற்று நைட்டு வந்து -8 இருக்கும்போது வெளியில் வந்தேன். அப்போ கூட இவ்வளோ கோல்டு வந்து தெரியல. பட் இப்போ வந்து அந்த கோல்டு வந்து பயங்கரமாக இருக்குது. -8. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்தோம்னாலே இந்த மக்கள் வந்து இந்த ரைடு பண்ணுங்கள், கைடு வரோம் அப்படின்னு சொல்லி வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 பேர்த்துக்கிட்ட ரேட்டை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா போங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க ஃபஸ்ட் டைம் வராங்க, வெளியூர்லேருந்து வராங்க, என்ன சொன்னாலும் இந்த ரேட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால் இஷ்டத்துக்கு ரேட்டை சொல்லுவாங்க அப்படின்னாரு. அது உண்மைதான். ஸோ காலையிலேயே வந்து இந்த ஸ்கீயிங் பீப்புளெலாம் வந்து ஸ்கீ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐஸ் ஸ்கேட்டிங் வந்து செஞ்சிட்ருந்தாங்க. அண்ட் ஏர்லி மார்னிங் ரூமில் இருந்து கொஞ்சம் நேரம் பார்த்தம்போது அது டாக்ஸாக தான் இருக்கணும். ஒரு பஞ்ச் ஆஃப் டாக்ஸ் வந்து எல்லாம் ஓடி ஆடி துரத்தி விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க.
ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த இடம் வந்து கால்ஃப் கோர்ஸ் தான். ஸோ இப்போ ஸ்னோ சூழ்ந்துருக்கிறதுனால இங்கே ஸ்கீயிங் பண்ணுறாங்க. வின்டர்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த இடம் கால்ஃப் கோர்ஸாக மாறிடும். ஸோ இதுக்காப்பில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து போகுது. ஆக்சுவலாக சேஃப்டி ப்ரிகாஷனாக வந்து ஃபயர் ஃபைட்டிங், அந்த ஃபயர் ஃபைட்டிங் ட்ரக் இது எல்லாமே வந்து அங்கே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து கால்ஃப் கோர்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல போட்டிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே வந்து இந்த ஜம்மு காஷ்மீர் டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோடைய ஹட் இந்த இடத்துல வரும். ஸோ ஆன்லைனில் பார்க்கும்போது இப்போ நைட்டுக்கு 4000 அப்படின்னு போட்டிருந்தது. அண்ட் இதெல்லாம் வந்து சீக்கிரம் ஆன்லைனில் புக் ஆயிடுது. வெல் இன் அட்வான்ஸ் பிளான் பண்ணி இந்த ஹட்ஸில் ஸ்டே பண்ணலாம். ஹட் நம்பர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹட் நம்பர் 1, ஹட் நம்பர் 2 அப்படின்னு வருது. ஆக்சுவலாக இந்த குளிரில் பேச்சு வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சம் திக்கி தான் வருது. டிக்கிற குளிர் சும்மா -8. ஸோ எங்கேன்னு தெரியல, காலையில் இந்த இடத்துல வந்து அப்படியே பஞ்சாக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு குரூப் வந்து அப்படியே வந்து போயிட்டு இருந்தாங்க. தமிழா? ஓகே. என்ன மாதிரி இங்கே ஒருத்தர் வந்து vlog எடுக்கிறாரா இல்லை வீடியோ பண்ணுறாரான்னு தெரியல. நான் சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே vlog மாதிரி தான். ஓகே. உங்கள் பேர்? என் பேர் சச்சின். சச்சின். என் பேர் திலீப். ஓகே. எந்த ஊர் நீங்கள்? நம்ம திருச்சி தான். திருச்சியா? ஆ, நானும் திருச்சி தான். ஆமாம். நீங்கள் துறையூரா? நான் கண்டோன்மெண்ட். கண்டோன்மெண்ட். சூப்பர். தமிழ் வயசு பிளாக் பண்ணிருக்கீங்களா? ஆமாம்மா, vlog தான். சேனல் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். அப்பப்போ அப்லோட் பண்ணுவேன். இந்த மாதிரி எங்கேயா ட்ராவல் பண்ணோன்னா அப்லோட் பண்ணுவேன். யா, சூப்பர் சூப்பர். வேறு எப்படி வந்தீங்களா? ஆமாம், இப்போ தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். கேப்ல நீங்கள் சொல்ல வந்துருக்கீங்களா? சொல்லோ. ஸோ இந்த ஹட்ஸ் பார்த்தீங்களா? பயங்கரமாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிளேஸ். ஸோ திருச்சியிலேருந்து ஒரு சகோதரர், ஸோ திருநெல்வேலி மக்களை பார்த்தேன், ஒசூர் மக்களை பார்த்தேன். ஸோ அப்படி ஒவ்வொரு நபராக வந்து இங்கே பார்க்க முடியுது. சிவில் டிஃபென்ஸ் பீப்புளை தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ சிவிலியனில் நம்ம ஊர் மக்களையும் பார்த்துட்ருக்கேன். நான் அப்படி கொஞ்சம் முன்னாடி போகிறேன், வாங்க மீட் பண்ணுவோம். அம்மா, கொஞ்ச நேரம் இந்த ஃப்ரண்ட் வியூவை பார்த்துட்டு வாங்க. இந்த ஆல்ப்ஸ் மேலே இருக்கிற மவுண்டன், அது மேலே இருக்கிற ஸ்னோ. கொஞ்ச நேரம் நைட்டு ஒரு 5 மணி போல் எந்திரிச்சு பார்த்துருப்பேன். எந்திரிச்சு பார்த்தா எனக்கு இந்த மவுண்டனில் வந்து ஸ்னோ தெரியல. ஆஹா, ஒருவேளை ஸ்னோ எனக்கு கரைய ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் காலையில் விடிஞ்சோன்னே பார்க்குறேன், அப்படியே அந்த ஸ்னோ இருந்துச்சு. ஒருவேளை அது கனவா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இங்கேயும் கொஞ்சம் ஹட்ஸா, இது ரிசார்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாக்ஸ் தாங்க. அது மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக முடி முளைச்சி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. அண்ட் ஸ்கீயிங்க்கு
ரெடி ஆயிட்டாங்க இந்த பசங்க. சூப்பர். என்ன ஒரு விஷயம்னா வழுக்குது. இந்த ரோட்டில் ஐஸ் இருக்குது, இந்த சைடில் இருக்குல்ல, சைடில் இந்த சைடு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் ரோடு மண்ணோட கொஞ்சம் ஐஸ் கலந்து தான் இருக்குது. அதில் நம்ம நடக்கும்போது கொஞ்சம் வழுக்குது. பட் இப்போ நான் போட்டிருக்கிற ஷூஸ்லேயே வந்து எனக்கு இந்த குளிர் தெரில. நேற்றுமே இந்த ஷூஸ் தான் போட்டிருந்தேன். நான் இங்கே இருக்கிறவங்க இந்த பூட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணல. ஆனால் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ஹட் நம்பர் 3. ஆனால் இடையில நம்பரிங்லாம் வந்து மாறி மாறி வருது. எக்ஸாக்டாக அந்த ஹட் நம்பர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி எனக்கு தெரியல. ரேண்டமாக இருந்த ஃபீல். பட் இங்கே வந்த டூரிஸ்டான்னு தெரில, இந்த ரோட்டில் இந்த மாதிரிலாம் பார்க் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் லோக்கல் வண்டி தான். ஐ திங்க் இவங்க இங்கே ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும். இந்த ஸ்கீயிங் இதில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும். கேமரா பிடிக்கிறதுக்கு என்ன ஒரு ஆள் தேவை இந்த கண்டிஷனில். ஒரு அருமையான வாக். ஐ திங்க் இந்த கண்டோலாவுடைய ரைடு அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹோட்டல் ஹில் டாப் அப்படின்னு இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து 14,000 per night அப்படின்ற மாதிரி போட்டிருந்துச்சு. நல்லா வரவங்க இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டோலா ரைட் ஹேண்ட் சைடில், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த இடத்துல ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது. இங்கேருந்து அந்த வியூவை பாருங்கள். ஸோ நம்ம அந்த லாஸ்ட்ல இருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம். ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் சில்ட்ரன்ஸ் பார்க், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹைபர் ரிசார்ட், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கண்டோலான்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போவோம். இங்கே பாருங்க, ஜென்ரேட்டர் மேலெலாம் வந்து ஸ்னோ, அண்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் மேலே டாப்பில் கூட ஸ்னோ இருக்குது. மியாசா குல்மார்க்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஹோட்டல். இந்த இடத்துல ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங்க் ஆக்சுவலாக. ஸோ உள்ளே வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங்க். Ice skating rink Gulmarg is host to a plethora of winter games every year. Ice skating rink is being the star attraction, has hosted by many national level events and games like ice hockey and ice stock. Okay, just in the இடத்தோடைய ஒரு description. ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க? இந்த இடத்துலையும் ஒரு பே அண்ட் யூஸ் ரெஸ்ட் ரூம் இருக்கு. ஆக்சுவலாக கேள்வியாக தான், இந்த இடத்துல மக்கள் எப்படி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவாங்க? நான் கொஞ்சம் குயிக்காக நடக்கிறதுனால தான் அவர் அங்கேயே விட்டு வந்துட்டேன், இல்லைனா அவரையும் கூட்டிகிட்டு வந்துருப்பேன்.
எனக்கு எவ்வளோ நேரம் தான் இதுக்குள்ளே இருக்கிறது இந்த ஐஸில், டக்குன்னு இந்த கொண்டோலா சென்டருக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு தான் வந்துட்டேன். கண்டோலா. ஸோ மொபைல் பப்ளிக் கன்வீனியன்ஸ். ஆக்சுவலாக மண்ணும் ஸ்னோவும் கலக்கும் போது எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இடையில ஒருத்தர் சாக்லேட் விற்றுட்டு இருந்தார். அவர் வந்து சாக்லேட் இஸ் அ மஸ்ட், மேலே அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும், நீங்கள் வாங்கிக்கோங்க, அங்கே கிடைக்காது அப்படின்னாரு. தெரியல உண்மையாக தேவையான. கண்டோலோடைய என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். பயங்கரமாக ஸ்லிப் ஆகுது. ஜஸ்ட் இந்த கண்டோலா என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஹட்டுக்கு வெளியில் ஒரு சாக்கு பையில் போட்டுக்கிட்டு பூட்ஸை வச்சு விற்றுட்ருக்காங்க. ஸோ நம்ம என் ஷூவை வந்து அதில் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் போகும்போது இதில் நம்ம இந்த பூட்ஸை கொடுத்துட்டு நம்ம இதை வாங்கிட்டு போயிடலாம். ஆக்சுவலாக முதல்ல உள்ளே போயிட்டு திரும்பி வந்தேன், இந்த பூட்ஸை வாங்கிக்குவோம் அப்படின்னு. கண்டோலா, குல்மார்க் கண்டோலா வெல்கம்ஸ் யூ. ஸோ இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போந்துட்டோம். ஆக்சுவலாக அப்படி வந்தால் அங்கே ஏடிஎம் இருக்கு. ஆக்சுவலாக இதான் என்ட்ரன்ஸ்ன்னு சொல்லி இங்கே அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. 9:37 இங்கே ரீச் ஆகிடுச்சு. ஸோ 9 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். பை வாக் ஒரு 1/2 an hour 37 minutes இருக்குது. வாங்க இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னு படிப்போம். குல்மார்க், nestled in the Panjal range in a cup-shaped valley, Gulmarg has been specially tough by nature's splendid hand and is a place which the gods would also love to visit. This magnificent tourist destination is a valley of Kashmir, is great for both the family and a snow adventure sport lovers. ஸோ குல்மார்க் கண்டோலா இந்த ஒரு இடம் வந்து எவ்வளோ அழகான ஒரு இடம்னா தேவர்களே வந்து இங்கே வந்து விசிட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அண்ட் இது வந்து ஒரு அருமையான ஸ்போர்ட் அட்வென்ச்சர் அண்ட் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான இடம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த இதுக்குள்ளே நம்ம நுழைவோம். இந்த ஒயிட்டாக இருக்குல்ல அதெல்லாம் கூட பரவாயில்லாமல் இருக்குங்க. பட் இந்த மண் கலந்து இந்த பாத்வே வந்து வழுக்குது. Gulmarg Gondola entry. Tourists with cardiac disease, asthma are advised not take ride for Afrawat, situated at 13,800 feet from sea level, as the oxygen level is at its minimal for such patients. ஸோ உள்ளே நுழைஞ்சோடனே வந்து கவுண்டர் இருக்குது. ஸோ என்ட்ரிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்க்கு வந்து ஏகப்பட்ட சேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ப்ரேயர் ரூம், இவங்கெல்லாம் ஸ்கீயிங் இதோடு வராங்க, வெளிநாட்டிலேருந்து வந்துருக்காங்க போலருக்கு. அண்ட் அதுதான் டிக்கெட் கவுண்டராக இருக்கும். ஸோ டிக்கெட்ஸ் வாங்க. ஸோ இந்த கேபிள் கார் வந்து என்க்ளோசிங்கே இல்லாமல் ஆள் வெறும்னு உட்காந்துட்டு போகிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து ஸ்கீயிங் கியர் மாட்டியிருக்காங்க. மேபி இப்போ ஸ்கீயிங் கியர்லாம் மாட்டிட்டு ரெடியாக போகிறாங்க அப்படின்னா இந்த கார் ரைடு கொடுக்காம அவங்க வந்து இந்த ஓப்பன் டைப் ரைடு கொடுக்குறாங்க.
சவாய்